ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் முதல் ப்ரமோவில் வந்து பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க வந்து வந்த முதல் வாரத்தில் வந்து கேமே சரியாக விளையாடல. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் வேற வந்து முக்கியமான நபர்கள்லாம் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. பிரவீன், திவாகர்லாம் எவிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து கண்டென்ட் எதுவுமே வந்து தேட வேண்டியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பிக் பாஸ் வந்து கண்டென்ட்னா தேடிட்டு இருக்காரு போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா, உங்கள் மனசுக்குள்ளே யார், ஸோ உங்கள் மனசுக்குள்ளே யாருன்னா வந்து இந்த காம்படிட்டர் வந்து எனக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க, இந்த காம்படிட்டர் வந்து எனக்கு ஒரு ரூபா கூட பிரயோஜனம் கிடையாது, இவங்களாம் நான் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல அப்படின்ற மாதிரி வந்து கொளுத்தி போட்டார். ஏன்னா வந்து இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணாதான் வந்து மக்களுக்குள்ளே வந்து உள்ள ஃபயர் வரன்னு ட்ரை பண்ணார். பட் ஃபயர் வரமான்னு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னதான் திட்டினதில் தான் கற்றுனாலும் அப்படியே இருக்க போகிறாங்க. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களே. ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து இந்த டாஸ்க் படி நம்ம பார்வை தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்குள்ள யார் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு நபராக வந்து அவங்களோட அந்த ஃப்ளாஷ்மா முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து சூப்பர் காம்படிட்டர், இவங்க வந்து சூப்பர் காம்படிட்டர் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை சொல்ல வருது யாருன்னு கேட்டால் நம்ம பார்வதி தாங்க சொல்கிறாங்க. பார்வதி காம்படிட்டர் வந்துலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண யாருன்னு தெரியுமா? கனி, ஒருவேளை வந்து சாண்ட்ரா, இவங்கள மாதிரி ஆளுங்க இல்லை, திவ்யா, இவங்கள சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் வந்து பவர் வந்து பயங்கர பிரில்லியன்ட். ஸோ நம்மளோட உண்மையான காம்படிட்டர் யாருன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்னா, ஸோ நம்மளால் வந்து கேம் வந்து ப்ராப்பராக விளையாட முடியாது. ஸோ இவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாருக்கு வந்து ஆல்ரெடி வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து பயங்கர பிரில்லியன்ட் இல்லை, அதனாலலாம் பண்ணுறாங்க. எதுக்குமே வந்து இவங்கெல்லாம் வந்து யூஸ் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே இருக்கல, எஃப்ஜே தான் எனக்கு காம்படிட்டர், என்னோட